காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் என்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கெட்டும் பரந்து வாழும் தீந்தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றைய சொற்சமர் களத்தில் வடபுலத்தில் வலிகாமம் கல்வி வலயத்தில் விளங்குகிற 2 முன்னணி பாடசாலைகள் பங்கேற்று சிறப்பிக்கின்றன. அளவட்டி மண்ணின் பெருமைக்கு காரணமாக அமைவது நாகமுத்து அருணாசலம் உடையார் உருவாக்கிய 1894 உருவாக்கிய அளவட்டி அருணோதய கல்லூரி. அந்த கல்லூரி இன்றைக்கு உலகளாவிய பழைய மாணவர்களால் கூட பெரிதும் ஆதரிக்கப்படுகிற கல்லூரி. அங்கே இருந்து 3 மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அதை போலவே ஆறுமுக நாவலருடைய உழுவல் அன்பராக திகழ்ந்து 1894 ஆண்டிலே வட்டுக்கோட்டை மண்ணிலே ஒரு பாடசாலையை நிறுவியவர். அவரும் திருவாவடுதுறை ஆதீனத்தால் நாவலர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டவர். அம்பலவான நாவலர். அம்பலவான நாவலரால் உருவாக்கப்பட்ட பாடசாலை வட்டு இந்து கல்லூரி. அந்த பாடசாலையை சார்ந்த 3 பிள்ளைகளும் இந்த களத்தை நாடி வந்திருக்கிறார்கள். 2 பாடசாலைகளை சேர்ந்த அணியினருக்கும் அவர்களை இந்த களத்திற்கு அழைத்து வருவதற்கு வழிகாட்டிய நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் முதற்கண் தெரிவிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மதம் சமயம் எப்படி சொன்னாலும் பொருந்தும். சமயம் என்றால் சமயத்திற்கு என்று அதை வேறு பொருளிலே அர்த்தம் கொள்பவர்களும் இருக்கிறார்கள். மதம் என்று சொன்னாலும் யானைக்கு மதம் பிடித்து விட்டதை போல உனக்கு மதம் பிடித்து விட்டதா என்று வேறு அர்த்தம் கொள்பவர்களும் இருக்கிறார்கள். ரிலிஜன் என்பதற்கு நாங்கள் மதம் அல்லது சமயம் என்கிற சொல்லை கொள்கிறோம். இப்போ இந்த சமயம் என்கிற நம்பிக்கை, அது ஒரு மனிதனுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உலகளாவிய நிலையிலே குறைந்து வருகிறது என்று ஒரு கருத்து நிலை இருக்கிறது. சமய நம்பிக்கைகள் மெல்ல மெல்ல குறைந்து வருகின்றன. இது மிக கூடுதலாக மேற்குலக நாடுகளிலே நேர்கிறது. சமய நம்பிக்கைகள் ஒரு காலத்திலே உலகளாவிய நிலையிலே சமயத்திற்காக மிக பெரும் போர்களே நடந்திருக்கின்றன. 11ஆம் நூற்றாண்டு கால பகுதியிலே இடம்பெற்ற போர், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பிடித்த சண்டை சிலுவை போர் என்று அழைத்தார்கள். அதே போல கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்களுக்கும் புரட்டஸ்தாந்து சமயத்தவர்களுக்கும் இடையிலே 30 ஆண்டுகள் போர் நடந்ததாக நான் நினைக்கிறேன். 1218ஆம் ஆண்டிலே இருந்து 30 ஆண்டுகள் 30 ஆண்டு போர் என்று சொல்கிறோம். கீழைத்தேய நாடுகளிலே பார்த்தால் கூட சமணம் சைவம் மிக பெரும் போர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இவர்கள் எல்லோரும் சமண சமயத்திற்கு எதிராக போராடினார்கள். மாணிக்க வாசகர் புத்தரை வாதிலே வென்றார். பௌத்த சமயத்திற்கும் சைவ சமயத்திற்கும் இடையிலான போர், சைவ சமயத்திற்கும் வைணவ சமயத்திற்கும் இடையிலான போர். இப்படி போர்களே வாழ்க்கை என்று திகழ்ந்த ஒரு காலம் சமய போர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. சமய போர்கள் அருகிவிட்டன. எப்படி சொல்வீர்கள் இல்லை என்று? இன்றைக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல் என்று ஒரு விதத்திலே கிறிஸ்தவ சமயம் சார்ந்த நாடுகள் ஈரான் போன்ற இஸ்லாமிய நாடுகள் மீது போர் தொடுக்கின்றன தானே. இப்படி பார்க்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இது சமயத்திற்காக அடிப்படை போர்கள் நடப்பது என்பது வேறு. ஆனால் நாங்கள் இங்கே பேச விளைகிற செய்தி என்னவென்றால், சமய நம்பிக்கைகள் குறைந்து கொண்டு செல்கின்றன. இது உலகளாவிய நிலையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. என்னுடைய அப்பாவிற்கு, அப்பாவினுடைய அப்பாவிற்கு இருந்த சமய நம்பிக்கை எனக்கு
அருகி இருக்கிறது, குறைந்திருக்கிறது. அதனால்தான் சமய நம்பிக்கை சார்ந்து வேறு வேறு நம்பிக்கைகளுக்குள்ளே ஆட்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதைவிட எல்லா சமயங்களையும் தவிர்த்து விட்டு மதமற்ற ஒரு நாடு வேண்டும், செக்யூலரிசம் என்று அதை அழைப்பார்கள். மதமற்ற ஒரு கொள்கையை கொள்ள வேண்டும் அப்படி நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஏற்கனவே எங்களுடைய தமிழ் அல்லது எங்களுடைய கீழைத்தேய சமயம் நாத்திகர் என்று ஒரு பிரிவை காட்டியது. சமய நம்பிக்கையே இல்லாதவரை நாத்திகர் என்று அது அடையாளப்படுத்தியது. சிலர் உலகாயுதர் என்று உலக நம்பிக்கைகள் சார்ந்து நாங்கள் இம்மை மறுமை என்று மறுபிறப்பும் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இது உலகமே, உலக இன்பமே உண்மை, ஏனைய எல்லாம் பொய், அப்படி நம்புகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி என்றால் இந்த காலத்திலே மாத்திரமல்ல, முற்காலத்திலும் இப்படியான எண்ணம் படைத்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று எண்ணம் முடிகிறது. இப்போ மேலைத்தேய நாடுகளை பொறுத்தவரையிலே, அமெரிக்காவிலே, ஆஸ்திரேலியாவிலே, பிரித்தானியாவிலே கோவில்களை நாடுகிறவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இப்போ பிரித்தானியாவிலே எல்லாம் கோவில்களை எல்லாம் ஏலத்திலே விற்கிறார்கள். நம்மவர்கள் இங்கிருந்து போய் அந்த கோவில்களை வாங்கி தாங்கள் ஐயப்பன் கோவிலையும் வேறு சுவாமிகளுடைய கோவில்களையும் அமைக்கிறார்கள். அதை என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார். ஒரு காலத்திலே கீழைத்தேய நாடுகளுக்கு வந்து அவர்கள் தங்களுடைய சமயத்தை, கோயில்களை பிடித்து சமயத்தை பரப்பினார்கள். இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களுக்கு போன நம்மவர்கள் அவர்களுடைய கோவில்களை வாங்கி நமது தெய்வங்களை அங்கே இருத்துகிறார்கள். காலம் மாறி இருக்கிறது, பார்த்தீர்களா என்று அது உண்மை போலவும் தெரிகிறது. இது எப்படியோ சமய நம்பிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது என்கிற சூழல், அதை ஏற்றுக்கொண்டுதான் இந்த வாதக்களத்திற்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். சமய நம்பிக்கைகள் குறைந்து வருகிற சூழல் ஆரோக்கியமானது என்று ஓர் அணியினரும், ஆரோக்கியமற்றது அது பிரச்சனை என்று இன்னொரு அணியினரும் இங்கே பேசப் போகிறார்கள். வாதத்தை தொடக்கி வைக்கிறார்கள். இது பிரச்சனை தான் என்கிற அணியினர் சமய நம்பிக்கைகள் குறைந்து வருவது, மத நம்பிக்கைகள் குறைந்து வருவது பிரச்சனை என்று பேசுவதற்காக, ஆரோக்கியமற்றது என்று பேசுவதற்காக அளவட்டி அருணோதய கல்லூரியினுடைய அணி தலைவியை அன்பாக அழைக்கிறேன். அளவட்டி அருணோதய கல்லூரியில் தரம் 11 வகுப்பிலே கல்வி பயில்கிற உமாசங்கர் டுசாரா, பேசுங்கள். நீதிநெறி தவறாது தீர்ப்பளிக்க காத்திருக்கும் நடுவர் அவர்களே, என் தரப்பு வாதிகளே, எதிர்த்தரப்பு நண்பர்களே, டான் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இச்சிறியேனின் பணிவென்பான வணக்கங்கள். இன்று எமது கைகளிலே தவழ்கின்ற தலைப்பானது மதத்தின் மீதான ஆர்வம் குறைவடைவது ஒரு பிரச்சனையா இல்லையா? அந்த வகையிலே எமது அணிக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு மதத்தின் மீதான ஆர்வம் குறைவடைவது ஒரு பிரச்சனை. அந்த வகையிலே தலைவர் என்ற ரீதியிலே தலைப்பை வரையறை செய்ய வேண்டியது எனது கடப்பாடாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே மதம் என்றால் என்னவென்று பார்த்தோமே ஆனால், மனிதனை ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் உயர்த்தி வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்து நன்மை தீமை என்பவற்றை உணரச் செய்யும் ஒரு நம்பிக்கை முறைதான் இந்த மதம். இன்றைய காலகட்டத்திலே மனிதர்கள் மதத்தில் காட்டுகின்ற ஆர்வம் குறைந்துதான் காணப்படுகின்றது. அதற்கு என்ன காரணங்கள் என்று பார்த்தோமே ஆனால், நவீன வாழ்க்கை முறை, வேகமான தொழில்நுட்ப வளர்ச்சி, வேலைப்பளு மற்றும் நுகர்வுவாத சிந்தனை என்பன மத பழக்க வழக்கங்கள் குறைவடைவதற்கு காரணமாக அமைகின்றன. அது மட்டுமல்லாமல் மிகச்சிறிய கட்டமைப்பலகாகிய குடும்பத்திலே மத நம்பிக்கைகள் குறைவடைவதால் என்ன பிரச்சனை ஏற்படுது என்பதை எனது வீட்டிற்கு பக்கத்திலே உள்ள குடும்பத்தை பற்றி ஒரு கதை ஒன்று கூறலாம் என நினைக்கின்றேன். என்னண்டா, என்ற வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில். அதுக்கு என்ற விட மற்ற பக்கத்துல ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துல வேண்ட தாத்தா, அவற்ற மகன், அவருடைய மனைவி, பத்தாத்துக்கு அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கணும். அந்த தாத்தா தினமும் கோயில்களுக்கு சென்று வணங்குவது வழக்கம்.
ஆனால் அவற்ற மகனோ வேலை 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 என்று வெளிநகரங்களுக்கு சென்றதால இது என்ன மதம், வேலைதான் முக்கியம் என்று திரியவர் தான் அவற்ற மகன். செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லுவார். அப்ப பேந்து அவருடைய மனைவி வந்து அந்த மத நம்பிக்கைகளை சுருக்கி போட்டு விட்டு வீட்டு வேலைகள் பிள்ளைகள் என்ற தொழில்களை செஞ்சு கொண்டு இருப்பான். ஆனா அவையோட பிள்ளைகளோ விடிய விழன நித்திரையால் எழுப்பினோன்னா முதல் பணி போனை தூக்குறதுதான். ஒரு நாள் அவையோட பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டு விட்டு குடும்பம் சீர்குலைந்து விட்டது. அப்பைக்கு அவருடைய தாத்தா கூறினார், மதம் என்பது சடங்கு அல்ல, அது நம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வழிகாட்டுகின்ற ஒரு மருந்து தான் இந்த மதம் என்று சொன்னார். அப்ப அப்பேக்க அவற்ற மனதுகள் எல்லார்ட்டையும் இந்த கருத்து ஆழமாக உட்புகுந்து விட்டது. அப்ப அவைகள் எல்லாரும் இதை சரி நிவர்த்தி செய்யணும் என்றதுக்காக தினமும் அவை ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவார்கள். அவ்வாறு செல்லாத நேரங்களிலே வீட்டிலே சில நிமிடங்கள் வேலையா இருந்தாலும் ஒரு சில நிமிடங்கள் கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்வார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய வீட்டிலே அமைதி ஒருங்கிணைப்பு என்ற போன்ற விடயங்கள் காணப்பட்டன. அப்பைக்கு அவர்களுக்கு இதிலிருந்தே விளங்குகின்றது, மதத்தின் மீதான நம்பிக்கை இல்லாதபடியால் மிகச்சிறிய கட்டமைப்பலகாகிய குடும்பத்திலே இவ்வாறு பிரச்சனை ஏற்படுகின்றது என்றால் ஒரு நாட்டிலே எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் என அறுதியும் உறுதியமாக கூறி எமது விவாத கட்டமைப்பானது மதத்தின் மீதான ஆர்வம் குறைவடைவதற்கான காரணங்கள், அதனால் ஏற்படும் விளைவுகள் என்பவற்றை சமூக அனுபவங்கள் மூலம் யதார்த்த சூழ்நிலைகள் மூலமாகவும் எமது விவாத கோட்டையை கட்டமைத்து அது மட்டுமல்லாமல் எதிர்த்தரப்பு விவாதியினர்களுக்கான தக்க பதிலடிகளையும் வழங்கி எமது விவாத கோட்டையை கட்டமைத்துள்ளோம். எனவே அறுதியும் உறுதியமாக கூறுகின்றேன், மதத்தின் மீதான ஆர்வம் குறைவடைவது ஒரு பிரச்சினை தான் என கூறி என் தரப்பு விவாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. அருணோதய கல்லூரியினுடைய மாணவி டுசாரா தன்னுடைய கிராமத்திலே ஏற்பட்ட அனுபவத்தை வைத்து, தாத்தா கடவுள் நம்பிக்கை உள்ளவர், மகனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, பிள்ளைகள் போன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், இதனால் குடும்பத்திற்குள்ளே எவ்வளவு பிளவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டன பார்த்தீர்களா? எனவே மூத்தோர் சொல் அமிர்தம் என்கிற வாக்கிற்கு அமைவாக தாத்தா சொற்படி ஒவ்வொரு நாளும் வீட்டிலே தெய்வ வழிபாடு செய்த காரணத்தால் அவர்கள் அமைதியடைந்தார்கள் என்று டுசாரா தெரிவித்திருக்கிறார். மதத்தின் மீதான நம்பிக்கைகள் குறைவடைந்து சென்றமைதான் குடும்பத்திற்குள்ளே பிளவு, குடும்பத்திற்குள்ளே பிரச்சனை. குடும்பத்திற்குள்ளேயே பிரச்சனை என்றால் நாட்டிலே எவ்வளவு பிரச்சனை ஏற்படும் அப்பா என்று டுசாரா தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். அதற்கு பதில் சொல்லி, இல்லை, மதத்தின் மீதான நம்பிக்கை குறைவடைந்து செல்வது நல்லது, அது பிரச்சனையே இல்லை, அது ஆரோக்கியமானது என்று உலகளாவிய நிலையிலே இருக்கின்ற சிந்தனை ஓட்டத்தோடு தொடர்பு படுத்தி தன்னுடைய வாதத்தை கட்டமைத்து இங்கே முன்வைப்பதற்காக வட்டு இந்து கல்லூரியினுடைய அணி தலைவி, அவர் கொழும்பை வாழ்விடமாக கொண்டு இப்பொழுது வட்டு இந்து கல்லூரியிலே கல்வி பயில்கிறார், தபிதா, பேசுங்கள். தித்திக்கும் தேன்மொழி திக்கட்டும் பெறவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நடுவர்களே, என்னுடன் தரப்பினரே, எதிர் தரப்பினரே, டான் டிவி அன்பார்ந்த நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது மதத்தின் மீதான ஆர்வம் குறைவது பிரச்சனையா பிரச்சனை இல்லையா என்பதாகவே இருக்கிறது. பிரச்சனை இல்லை என்று வாதாடவே எங்கள் தரப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். தலைவர் என்ற ரீதியில் தலைப்பை விளக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு உள்ளதையா. மதம் என்றால் என்ன? நம்பிக்கை சார்ந்த ஒரு தனிப்பட்ட விடயம். அது ஒரு மனிதனின் தனிப்பட்ட சுதந்திரமாகவே காணப்படுகிறது. மதம் மனிதரை நல்லவராக உருவாக்கும் ஒரு வழியாகவே கருதப்படுகிறது. அதனால்தான் கண்ணதாசன் கூறியிருக்கிறார், மதம் மனிதனுக்கு அமைதியை தர வேண்டும், அதுவே அவனை பிரித்தால் அது மதமல்ல என்று. ஐயா, இன்றைய நாட்களில் மதத்தின் ஆர்வம் கூடுவதனால் சமூக நல்லிணக்கம் இழக்கப்படுகிறது. உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி போர்கள் ஏற்படுகிறது. நீங்கள் கூட தொடக்கத்தில் சொல்லீர்கள் 11ஆம் நூற்றாண்டில் போர்கள் ஏற்பட்டுள்ளது என்று. நம் உள்நாட்டின் போர்களை நோக்கினால் ஈஸ்டர் தாக்குதலை எடுத்துக்கொள்வோம், நம் ஈழத்து தமிழர்களின் படுகொலையை எடுத்துக்கொள்வோமே, செம்மணி புதையலை கூட எடுத்துக்கொள்வோம். வெளிநாட்டை நோக்கினால் இக்காலம் வரை எல்லோருக்கும் தெரியும் இந்தியா பாகிஸ்தானின் போர். ஒரு இடத்திற்காக பல நூற்றாண்டுகளாக போர் தொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயா, எல்லோரும் மதத்தில் சேர்ந்த பிறகு ஒரு எண்ணம் தோன்றும், நான் சேர்ந்த மதம் தான் உண்மையான மதம்.
மத்த எல்லாம் பொய்யான மதம் என்று. இதனால் பல வகைப்பட்ட வகையில் ஒரு மூட நம்பிக்கை ஏற்படும் ஐயா. அதனால் பல வகையில் அறிவியல் வளர்ச்சி குன்றி ஒரு மனிதனின் மூளையே நாசமாகி மந்தமாகிவிடும். நான் ஒரு கதையை கூறலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. ஐயா, எங்களோட ஊர்ல ஒருத்தர் இருந்தவர். அவர் கரடி என்ற முடி இருக்குது இல்ல ஐயா, அதெல்லாம் வித்து கொண்டிருந்தவர். அப்ப எல்லாரும் போய் கரடி முடிய வாங்கி கொண்டிருந்தீங்க. அப்ப ஒரு அறிஞர் கேட்டாராம், ஏனப்பா இந்த கரடி முடியெல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறீங்க, ஏன் என்ன சொன்னவர் என்று கேட்டாராம். அப்ப சொல்லலாம், இந்த கரடி முடியெல்லாம் வாங்கினா சும்மா காசு ஒட்டுமா, சும்மா வனக்காரர் சும்மா அம்பானியா ஆகிடலாம் என்று சொன்னவராம். அப்ப அவர் சொன்னவர், அப்படின்னு அவர்கிட்ட தானே கரடியே இருக்கு, அவருக்கு என்ன கொட்டுதோ அப்படின்னு கேட்கிறான். அவர் மூட நம்பிக்கையினால அங்க பேர் பல பேர் ஏமாந்து கொண்டே இருக்கிறோம் ஐயா. ஐயா, இன்னொரு கதையை சொல்றேன். எங்க சொந்தக்காரர் தான் அவர் சொந்தக்காரர். அப்ப அவரோட மூத்த மகளுக்கு நெருப்பு காய்ச்சல் வந்துடுது. அவள் கையில நூல் கட்டிட்டினான். அவ ஹாஸ்பிட்டல் போகணும்னா ஒரு ஆத்த கடந்துதான் போகணும். அப்ப இந்த ஆத்த கடந்து போனா அந்த நூலின் வலிமை இல்லாம போயிருமா, சரியோ, அதனால கூட்டிட்டு போயல. அதனால அந்த பிள்ளையே இறந்து போட்டுது. இங்க மூட நம்பிக்கையினால ஒரு உயிரே இழக்கப்படுது. பல பேர் சில சமயத்துல இருக்குது ஐயா, காய்ச்சல் வந்தா மருந்து குடிக்க மாட்டினோம், ஹாஸ்பிட்டல் போக மாட்டினோம், யாருன்னு அட்வைஸும் கேட்க மாட்டினோம், ஆண்டவர் என்றே இருப்பினோம். இதனால பல பேர் உயிரே இழக்கப்படுது. சமூக வலைத்தளங்கள்ல கூட இந்த தகவல்கள் வெளியாயிருக்குது. உங்களுக்கு தெரியுமா ஐயா? நீங்கள் சொல்கிறீர்கள், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இது நம் முன்னோரின் வாக்கையா. அது நம்பிக்கையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில என்ன விஷயமா இருந்தாலும் சரி. எதிர்த்தரப்பினர் கூறுகிறார்கள், மதம் என்று வந்தா அமைதி, மன அமைதி கிடைக்குமா? மன அமைதி மதத்தினால மட்டும் இல்ல, யோகா, தியானம், உடற்பயிற்சி போன்ற செய்யறதுனாலையும் நமக்கு கிடைக்குதுதான். இந்த எல்லாரும் மதத்துல வந்த பிறகு விரதம் என்று சொல்லுவீனம் ஐயா. இதுவும் அறிவியல் வளர்ச்சி ரீதியா தான் ஒரு விஷயம்தான். இந்துக்கள் விரதம் என்று சொல்லுவீனம், இஸ்லாமாக்கள் ரம்லான் நோன்பு அப்படின்னு சொல்லுவீனம், கிறிஸ்தவராக்கள் உபவாசம் என்று சொல்லுவீனம். அறிவியல் ரீதியா இதை எப்படி சொல்றீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவீனம் ஐயா. ஏன் இதை செய்யறோம் அப்படின்னு பார்த்தா, உடல் ஆரோக்கியத்திற்காகவும் ஜீரணத்துக்காகவும் உடல் எடையை குறைக்கிறதுக்காகவும் தான் செய்யறோம் ஐயா. ஐயா, மதத்தின் ஆர்வத்தினால மத வெறியர்களே ஆய்கொண்டிருக்கிறது இன்றைய காலம். அப்போ மதத்தின் மனிதனுக்கே உரிய ஒரு பண்பான மனிதாபிமானமே இழக்கப்படுகிறது ஐயா. ஒரு பாட்டுல இருக்கு, அன்பே சிவம் என்ற திரைப்படத்துல, எந்த மதமும் என்னை ஆள முடியாது, மனிதனே தெய்வமாக வாழ முடியும் என்று என்ன கூறுகிறது என்றால், மதம் ஒரு மனிதனின் தனிப்பட்ட சுதந்திரம் வரையறுக்க கூடாது, ஒருவன் செயல்களால் கூட கடவுளாக மாற முடியும். இன்னொரு கதையை மட்டும் சொல்லி போட்டு நான் போறேன் ஐயா. ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், அங்க ஆக்சிடென்ட் நடந்துட்டு ஒரு ஆள் வேற பிளட் பீடிங் கொஞ்சம் கூட போட்டது. அப்ப பிளட் கொடுக்குற மதம் அப்ப பார்க்கப்படுதா? இல்ல. வைத்தியம் பார்க்கிற வைத்தியர் மதம் பார்க்கப்படுதா? இல்ல. நர்ஸ் பாக்குற ஆளுண்ட மதம் பார்க்கப்படுதா? இல்ல. ஆனா மதம் 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 என்றே சொல்லிடலாம். எங்கட ஊர்லயும் இருக்காயா, ஒரு மதம் ஒரு கிராமம், ஒரு மதம் இன்னொரு கிராமம், இன்னொரு மதம் இன்னொரு கிராமம். வீடு கொடுக்க மாட்டேனும், பாடசாலைக்கு போனா அட்மிஷன் கொடுக்க மாட்டேனும். இறுதியா சொல்றேன் ஐயா, மதத்தை நம்பி மனிதன் பிரிந்தால் மனிதனை நம்பி மதம் பிறந்தது ஏன்? கோவில் கூரை கீழே விழுந்தால் கூட இருந்தவன் கூட வருவதில்லை. மதச்சாயம் பூசாத அன்பே மனிதம் வாழ ஒரே வழி. நான் விட்டதை என்னுடைய தரப்பிர்கள் தொட்டி செல்வார்கள் என்று கூறி நான் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தபித்தாவனுடைய வாதத்திலே மதம் சார்ந்த மூட நம்பிக்கைகள் அது எவ்வளவிற்கு ஒரு மனிதனை படுகொலியில் தள்ளி நிற்கிறது என்பதை முன்வைத்து அவர் பேசினார். இன்றைக்கு மூட நம்பிக்கையின்பால் இன்றைக்கும் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது என்று சொல்கிறோம், ஜெட் ஜெனரேஷனுடைய காலம் என்று சொல்கிறோம். இருந்தாலும் மூட நம்பிக்கைகளுக்குள்ளே ஆட்பட்டு நிற்பவர்கள் நிற்கிறார்கள். அப்படி என்றால் மதத்தினால் தானே இது விளைகிறது, இது ஆரோக்கியமற்றது தானே என்று அவர் பேசுகிறார். உலகளாவிய நிலையிலே சமய நம்பிக்கைகள், மத நம்பிக்கைகள் இன்றைக்கு குறைவடைந்து செல்கின்றன. இந்த பின்புலத்திலே இலங்கையை எடுத்துக்கொண்டால், இலங்கையிலே சமய நம்பிக்கைகள் உயர்வாகத்தான் இருக்கின்றன. உலகத்திலே சமய நம்பிக்கை கொண்ட நாடுகளுக்குள்ளே 3வது இடம் இலங்கைக்கு இருக்கிறது என்றால், இலங்கை அதிகளவு சமய நம்பிக்கையை கொண்ட ஒரு நாடு தான். இப்போ இந்த சமய நம்பிக்கைகள் உலக நிலையிலே குறைவடைந்து செல்கின்றன என்ற கூற்றை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அந்த கருத்து நிலையை தழுவி அப்படி செல்வது ஆரோக்கியமற்றது, அது ஒரு பிரச்சனை என்று வாதிடுவதற்காக அளவட்டி அருணோதய கல்லூரியினுடைய 2வது பேச்சாளர் வந்திருக்கிறார். ஆரூரன் ஹம்சத்வனி, தரம் 11 வகுப்பு மாணவி. பேசுங்கள். நல்ல ஒரு ராகத்தினுடைய பெயர் இல்லையா?
சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலிலும் தமிழ் மனம் வீச வேண்டும். நீதிநெறி தவறாத தீர்ப்பளிக்க ஓய்ச்சிருக்கின்ற நடுவப்பல்தகைகளே, என் தரப்பு வாதிகளே, எதிர்த்தரப்பு நண்பர்களே, உலகெங்கும் பறந்துபட்டு வாழ்கின்ற டான் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமக்கு விவாதிப்பதற்காக தரப்பட்டுள்ள தலைப்பானது மதத்தின் மீதான ஆர்வம் குறைவது ஒரு பிரச்சனையா அல்லது பிரச்சனை இல்லையா என்பதா. எம்மணி மதத்தின் மீதான ஆர்வம் குறைவது ஒரு பிரச்சனை என்று வாதிட வந்துள்ளோம். தொழில்நுட்ப வளர்ச்சி இன்று தொழில்நுட்பமோ பல அபார வளர்ச்சியை எட்டியுள்ளது. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இன்றைய இளைஞர்கள் தங்களினுடைய அதிகளவிலான நேரத்தினை சமூக வலைத்தளங்களில் ஈடுபடுவதற்காக பயன்படுத்துகிறார்கள். இதன் மூலமாக அவர்களுடைய அந்த ஆன்மீக செயற்பாடுகளும் ஆன்மீக ரீதியிலான அவர்களுடைய ஆற்றல்களும் அங்கே முடக்கப்படுகின்றது. சோசியல் மீடியாக்களின் மூலமாக, அதாவது பேஸ்புக், ட்விட்டர்ஸ் போன்றவற்றில் மதங்கள் கேலிக்குள்ளாக்கப்பட்டு வருகின்றன. நாம் சோசியல் மீடியாக்களை எடுத்தால் அதில் முதலாவதாக வருவது ஒவ்வொரு மதத்தையும் பற்றி ஏளனமாக கூறுவார்கள். அவ்வாறு அவர்கள் ஏளனமாக மதங்களை பற்றி அவர்கள் கூறும் போது அங்கே அவற்றை வாசிக்கின்ற இளம் சமுதாயத்தினர் என்ன யோசிக்கிறார்கள் என்றால், நாம் இதற்காக இந்த மதங்களை பின்பற்ற வேண்டும், நாம் சுயமாக மதப்பிரிவு அற்றவர்களாகவே இருந்து விட வேண்டும். அது அண்மையில் 2024 ஆண்டளவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு கூறுகிறது, உலகளாவிய நாடுகளின் மதிப்பீட்டின்படி அவர்கள் கூறுகிறார்கள் 30% நான் ரிலிஜியஸ் பர்சன்ஸாக காணப்படுகிறார்கள். என்னவென்றால் அங்கே அவர்கள் 30% ஒரு சமயத்தையும் பின்பற்றாது அவர்கள் பொதுவாக ஒரு சமயத்தையும் பின்பற்றவில்லை. இன்று கல்வி வளர்ச்சி அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அதே போல விஞ்ஞான வளர்ச்சியும் அதிகரித்து வருகிறது. விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏதாவது ஒன்றை நிரூபிக்க வேண்டும், நிரூபித்தால் தான் அது நடந்தது என்று விஞ்ஞானம் கூறுகிறது. அவ்வாறே இன்று சமயங்களிலும் அனைவரும் சமயம் விஞ்ஞானத்தில் இதனை வாறு நிரூபிக்க முடிகிறது, ஆனால் சமயத்தில் இங்கே சமயம் மாயம் என்று கூறுகிறார்கள். இதன் மூலமாகவும் அங்கே அவர்களினுடைய ஆர்வம் குன்றி போகின்றது. அது மட்டுமா நடுவரவர்களே, இன்று எங்களினுடைய ஊரில் பிரபல ஒரு கோயிலும் சொல்லுது. அந்த கோயிலில் இன்று நிர்வாக பிரச்சனைகளோ தெரியாது, பல்வேறுபட்ட பிரச்சனைகளின் காரணமாக இன்று அந்த கோயில் போலீஸ் ஸ்டேஷன் வாயிலில் தான் நிற்கிறது. ஒவ்வொருக்கிழமையும் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் செல்கிறார்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்காக. இங்கே இவ்வாறு இதனை பார்க்கிறதிலும் சமுதாயம் நாம் எதற்காக மத செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு தவறான எண்ணக்கல்விக்கு அவர்கள் தூண்டப்படுகிறார்கள். மத நிறுவனங்களின் தவறுகள், மத நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் மத நிறுவனங்களில் அவர்கள் மத நிறுவனங்களை ஒரு வணிகமாகவோ அல்லது லாப நோக்கம் கல்வித்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே அங்கே மக்கள் மதத்தை பின்பற்றுவதனை மத நிறுவனத்தை எடுத்தாலே அவர்கள் இது லாப நோக்கானது என்று சொல்லி அந்த மத நிறுவனத்தில் ஈடுபடுவதை அந்த செயற்பாடுகளை மேற்கொள்வதை இடைநிறுத்துகிறார்கள். ஆகவே மதத்தின் மீதான ஆர்வம் குறைவது பிரச்சனை என்று கூறி எனது விவாதத்தை நிறைவு செய்யும். சமயங்களிடையிலே சண்டை முடிந்து சமயங்களுக்குள்ளேயே சண்டை பிடிக்கிறார்கள். கோவில் நிர்வாகங்களுக்குள்ளே சண்டை பிடிக்கிறார்கள். கோவில்கள் எல்லாம் கோட்டடி வாசலிலே நிற்கின்றன. என்னத்தையே நாங்கள் சொல்வோம், அப்படியென்றால் எங்களை போன்ற எளியவர்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் என்று கேட்கிறார் ஹம்சத்வனி. அவருடைய கேள்வியிலும் நியாயம் இருக்கிறது. ஆகவே சமய நம்பிக்கைகள், மத நம்பிக்கைகள் குறைந்து செல்வது இன்றைய காலகட்டத்திலே இளையோரை பொறுத்தவரையிலே முதியோர் அதற்கு ஏற்றாற்போல் நடக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டு பேசினார். இப்போ எதிரணியினுடைய நேரம், வட்டு இந்து கல்லூரியினுடைய நேரம். ஆனந்தராசா ருஜிதா வந்திருக்கிறார். இப்பொழுது இந்த ஜென்ஸ், அதாவது இந்த ஜெட் ஜெனரேஷனுடைய பெயர்களே புதுமையானவை தான். ருஜிதா தரம் 11 வகுப்பிலே வட்டு இந்து கல்லூரியிலே கல்வி பயில்கிறார். பேசுங்கள். மத நம்பிக்கைகள் குறைவது ஆரோக்கியமானது என்று பேச போகிறார். பேசுங்கள். எனது உயிரிலும் மேலான செந்தமிழாம் தமிழ் மொழிக்கு முதற்கண் வந்தனங்களை கூறிக்கொண்டு, நடுவரவர்களே, என் தரப்பினரே, எதிர் தரப்பினரே, அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்கள். நாம் இன்று விவாதிக்க உள்ள தலைப்பானது சமயம் பற்றிய நம்பிக்கை சமூகத்தில் குறைவடைவது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த சமூகத்திலே பொருளாதாரம் தொடர்பான பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உள்ளது. அதிலே எமது எதிர்த்தரப்பினர்களுக்கு சமயம் தொடர்பான நம்பிக்கை குறைவடைவதுதான் பிரச்சனையாக தோன்றுகிறது. இது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு புரியவில்லை. நமது எதிர்த்தரப்பு
அன்னைக்கு தலைவி கூறியிருந்தார் ஏதோ குடும்ப பிரச்சனையெல்லாம் நிறைய எழுத்திருந்தார். எனக்கு உண்மையை சொல்ல போனா அதுல ஒன்றுமே விளங்கல. எங்கட ஊர்ல ஒரு அக்கா இருக்கிறா, வடிவண்டா வடிவா, அப்படி ஒரு வடிவு. அந்த அக்காவுக்கு பின்னால திரிஞ்சு அவன் அப்பாட்ட அடி வாங்கின பேர் பல பேர் இருக்காங்க எங்கட ஊர்ல. ஆனா அந்த அக்காண்ட அப்பாவை எடுத்தவன்டா ஒரே பக்தி. அந்த கோயிலுக்கு போறது என்ன, இந்த கோயிலுக்கு போறது என்ன, போகாத கோயில் இல்ல, கும்பிடாத சாமி. அந்த அக்கா கடைசியா அவர் வரன் பாத்துக்கொண்டு தெரிஞ்சார். அப்ப ஒரு ஜோசியர்கிட்ட போய் குறிப்பை காட்டி இருக்கிறாரு. காட்ட ஜோசியர் துறந்தவன சொல்லி இருக்கிறார், தம்பி உன்ற மேலுக்கு செவ்வாய் பாக்குறதண்டா இப்ப பாக்காத கொஞ்ச நாளால பேர் ஆறுதலா பேர் எதுக்கும் அவசரப்படாத, பின்னுக்கு கஷ்டத்துல முடியும்னு சொல்லி அந்த சும்மாவே கோயிலண்டா சொல்ல தேவையில்லை, அப்படி ஒரு நம்பிக்கையில திரிகிறவர். கடைசியில பார்த்த எல்லாமே அந்த அக்காவுக்கு சரியில்லாம வந்துட்டு, இதால கடைசியில அந்த அக்கா கல்யாணமே வேண்டாம்னு எனக்கு சொல்லி போட்டார். இன்றைக்கு இந்த சமயத்தால பரப்பப்படுற தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை நம்பி சமூகம் அழிவடைந்து செல்கின்றது. இதால சமயம் தொடர்பான நம்பிக்கை குறைவதால எந்த ஒரு பிரச்சனையுமே எங்க சமூகத்துல இல்லை என்றதுதான் நான் கூறவாடு. இங்க இந்த குடன் கட்டுறது, தீட்டு தொடர்பான பெண்கள் தொடர்பான கருத்துக்கள் நீங்க அறிஞ்சிருப்பீங்க. இதெல்லாம் என்ன, இந்த மதம் தான் தேவையில்லாத விஞ்ஞானம் தொடர்பாக இதற்கு 1008 கணக்குகள், அதாவது இதற்கான சயின்டிபிக் டெபினிஷன்ஸ் பல இருக்கு. இதெல்லாம் விட்டு இதெல்லாம் கூடாது, இப்படி வந்தா நீங்க கோயிலுக்கு வேற கூடாது அப்படி சொல்றது தேவையில்லாத ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையால சமூகத்துல தேவையில்லாத பிரச்சனை வருது. இது இந்த சமூகத்துக்கு பொருத்தமானது. இந்த நம்பிக்கைகள் குறைவடைவதால எங்கட சமூகத்தில எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதில்லை. நடுவரவர்களே, தேவையில்லாம இந்த நம்பிக்கையால நம்பி எங்கட பெண்களும் சமூகத்தினரும் புறக்கணிக்கப்படுகின்றார்களே தவிர இது ஒரு பிரச்சனை என்று எனக்கு தோன்றவில்லை. இன்று ஏஐ தொழில்நுட்பமானது அனைத்திற்கும் மேலாக வளர்ந்து வருகின்றது. இந்த தொழில்நுட்பத்திலே இந்த பிரச்சனை வந்தாலும் தீர்க்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவ்வாறான பிரச்சனைகளை விட மேலான பிரச்சனையாக இச்சமயம் தோன்றுகிறதா? இது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு புரியவில்லை. நாங்க 8 திசை இருக்குன்னு படிச்சிருக்கிறோம். இன்றைக்கு அந்த 8 திசைகள்ல கோயிலுக்கு கட்டி அந்த கோயில்ல ஒரு கூத்து, இந்த கோயில்ல ஒரு கூத்தண்டு கேளிக்க கூத்துகளும் தேவையில்லாத நிகழ்ச்சிகளும் தான் நடக்குதே ஒழிய சமயத்தில் ஆன்மீக சிந்தனை என்பது இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகின்றது. அதன் அடிப்படையிலே இன்றைய சமயம் தொடர்பான நம்பிக்கை நமது சமூகத்தில் குறைவடைவது எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ருஜித்தா ஒரு வாசலை திறந்திருக்கிறார். இந்த சோதிட நம்பிக்கைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சாதகத்தன்மையையும் ஏற்படுத்துகின்றன, பாதகத்தன்மையையும் ஏற்படுத்துகின்றன. நான் நினைக்கிறேன் தயாரிப்பாளர் அடுத்து இப்படியும் ஒரு விவாத களத்தை அமைக்கலாம். இந்த சோதிடர் கூறிய காரணத்தால் அந்த ருஜித்தாவிற்கு தெரிந்த அந்த அக்காவிற்கு திருமணமாகாமல் காலம் தள்ளி போன சோகச் செய்தியை கூட அவர் சொன்னார். ஒரே ஒரு காரணம், செவ்வாய் பிழை என்று கடவுள் நம்பிக்கை உள்ள அப்பாவிற்கு சோதரர் சொல்லிவிட்டார். ஆகவே இது எவ்வளவிற்கு பாதகமானது தெரியுமா? எங்கள் சமூகத்தினரிடையே பலர் திருமணம் செய்யாமல் இருப்பதற்கு சீதனம் என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் சோதிடமும் ஒரு மிக பிரதானமான காரணமாக இருக்கிறது. ஆனால் ஏனைய சில சமூகத்தவர்கள் மத்தியில், மிக குறிப்பாக இஸ்லாமியரை எடுத்து பார்த்தால், அவர்கள் சோதிடம் பற்றிய எந்த நம்பிக்கையையும் கொள்வதில்லை. அவர்கள் தங்களுடைய சமூகத்தினுடைய அல்லது இனத்தினுடைய எண்ணிக்கையை பெருக்கிச் செல்வதை கூட நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இவை எவ்வளவிற்கு பொருத்தமான சூழ்நிலை என்று ருஜித்தா கேட்டார். அதனோடு கூடவே அவர் கேட்கிறார், அப்படி என்றால் இந்த சமய நம்பிக்கை இன்றைய சமூகத்தினரிடையே ஜெனரேஷனிடையே குறைந்து செல்வது உண்மையிலேயே அது எந்த பிரச்சனையும் இல்லையப்பா பேசினார். சமய நம்பிக்கைகள் குறைவடைந்து செல்கின்றன என்கிற கருத்து நிலை, அதனாலே பிரச்சனையா பிரச்சனை இல்லையா, பிரச்சனை தான், அது ஆரோக்கியமற்றது, பிரச்சனை தான் என்று அருணோதய கல்லூரி பேசிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய நிறைவு பேச்சாளர் அருணோதய கல்லூரியிலே உயர்தரத்திலே விஞ்ஞான பிரிவிலே பயோசயின்ஸ் கல்வி கற்கிற மகேஸ்வரன் அசாந்த் பேச வந்திருக்கிறார்.
கடந்த நிகழ்ச்சியில் கூட அவர் உணர்வு பூர்வமாக பேசியவர். பேசுங்களா சாந்த். அகத்தியன் கண்ட அமுதமொழி அமுதலும் இனிய மொழி, உலகத்தின் மூத்த மொழி, தரை போற்றும் நம்மொழி, அந்த கடவுளை வந்து சங்கம் அமைத்த நம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவையில் உள்ள அனைவருக்கும் எனது அடுத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக இந்த தலைப்புக்குள்ள போறேன். நடுவர் அவர்களை நீங்கள் கூட கூறியிருந்தீர்கள், இலங்கை 3வது இடத்துல நம்பிக்கையில இருக்குதுதான். அதான் ஒத்துக்கொள்றேன். எது திருப்பி தலைவி கூறியிருந்தால் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போராம் மதத்தால வந்ததா கவனித்து நோக்கினோமானால் எப்படி கூறினேன் சொல்லுங்க. அப்பவே அந்த இடத்துல இருந்தவே ஆமட்ட மாதிரி கூறினேன். பாத்தீங்களோ, அந்த இடத்துல இருந்த மாதிரி கூறுறது எனக்கு விளங்கல. என்னென்ன நடுவர் அவர்களே, இலங்கையின் உள்நாட்டு போருக்கு காரணம் வந்து ஈழச்சு சுதந்திரம், அதாவது மொழி வேறுபாட்டின் அடிப்படையில் தான் அந்த போர் நடந்தது, மதத்தின் அடிப்படையில் அல்ல. தலைவி அவர்களே இனி கூறினா கொஞ்சம் ஒழுங்காக்க வருங்க, அந்த மதம் இல்ல சரியா. அடுத்தது வந்து இந்த ஃபாஸ்டிங் எல்லாம் பாடி எடுத்து சொன்னா, சயின்ஸ் விளக்கமா மதிதாமண்டல் எடுத்து சொன்னா உண்மைதான். ஃபாஸ்டிங் இருப்பதால உடலுக்கு ஆரோக்கியம் வருதுதான் இல்லைன்னு சொல்லல. அது மதத்தின் சார்பாக இருக்கும் பொழுது மத நம்பிக்கையும் அதிகரிக்கிறது. இப்படி விஞ்ஞான விளக்கத்தை எடுத்து காட்டுறதாலதான் மத நம்பிக்கைகள் வந்து குறைந்து போகிறது. அடுத்தது பார்த்தோம்னா தலைவி கூறினார், இந்த மதத்தை பின்பற்றினா மன அமைதி குறைதா. இந்த கோயிலுக்கு போனீங்களா நடுவரவர்களே, கோயிலுக்கு போனா அங்க இருக்கிற அந்த கருவறையா இருக்கட்டும், சுத்தி இருக்கிற கடவுள்களா இருக்கட்டும், அது ஒரு அமைப்புல இருக்கு. அதாவது அந்த கோயிலுக்குள்ள ஒரு நேர்மறையான காந்த ஈர்ப்பு சக்திகள் இருக்கு. அதுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க எங்களோட மூளையில இருக்கிற அழுக்குகள் அல்லது வேற சிந்தனைகள் வந்து ஒரு நிலைப்படுத்தப்படும். அதால நாங்க கோயிலுக்கு போயிட்டு வெளியில வரைக்கும் அமைதி நிலையில வருவோம். இதால வீட்டு பெரியவர்கள் சொல்லுவார்கள், இப்ப ஏதாவது குழப்பத்துல நீ இருந்தேன்டா கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவீங்க. குறிப்பா பாக்க அந்த எக்ஸாமுக்கு போவினம் இல்ல, இதோ முழுக்க கண் விழிச்சு படிச்சுட்டு போவினம் கோயிலுக்கு போயிட்டு வரைக்கும் அவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மைண்ட் கிடைக்கும். அதால கோயிலுக்கு போயினோம். இவர்கள் மாதிரி ஆக்கள்லாம் கோயில் அந்த அந்த இதுகளை தெரியாத ஆக்கள்லாம் இந்த ஸ்டிக்கர் போட்டு ஓட்டிக்கணும் தெரியணும். வீட்டுக்கு முன்னால சாணகமிட்டு மஞ்சள் நீர் தெளித்து கோலம் பொடிமா போட்டு கோலம் போடும் பொழுது அது ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க. நுண்ணங்கி எதிரியாக தொழிற்படுகிறது, வீட்டுக்குள்ள பிற பொருட்கள் வராததை தடுக்கிறதுக்கான. இவர்கள் மாதிரியான ஆக்கெல்லாம் இப்ப ஸ்டிக்கர் போட்டு ஓட்டிக்கணும் தெரியணும். அப்படி தெரியாத ஆக்கள், விளக்கம் குறைஞ்ச ஆக்கெல்லாம் அப்படி செய்யணும். வடிவம் ஞாபகம். மற்றதும் கிடையாது. எதிர்த்தரப்புல 3வது தரப்பினர் வந்து விபூதி வச்சிருக்கிற நடுவர்கள். விபூதி என்றது வந்து சிவன் வந்து திருமேனி முழுக்க விபூதியால பூசிக்கொண்டிருப்பார். விபூதி அணியும் பொழுது சிவனுடன் நம்மை இணைத்துக் கொள்வதாக ஒரு கருத்து. மற்றது விபூதி வந்து நிலையற்ற ஒரு கருத்தையும் குறிப்பிடும். அதாவது சாணகத்தை எரிச்சுதான் இந்த விபூதி செய்யற. அப்ப மனிதன் வந்து இந்து முறைப்படி மனிதன் வந்து அக்கினியில் எரிக்கப்படும் பொழுது இந்த சாம்பல் பெறப்படுகிறது. அதால இந்த நிலையற்ற தன்மையும் எடுத்துக்காட்டுவோம், தூய்மையும் எடுத்துக்காட்டுவோம். ஏனென்றா இந்த விபூதி எரித்து பெறப்படுவதனால, அக்கினியில் இட்டு பெறப்படுவதால அது தூய்மையாகவும் கருதப்படுகிறது. அதனால்தான் விபூதிக்கு திருநீறு என்கிறார்கள், பாஸ்மம் என்கிறார்கள், பசிதம் என்கிறார்கள். அதான் அவ்வளவு புனிதமான இத அவர் அணிந்து கொண்டு வந்த பிறகு பிடிச்சு நின்று போய் அங்கால இருக்கிறார். இடம் ஒன்று இருக்கு, வந்து இருக்கலாம். மற்றது மத சண்டியா. நான் உண்மையை கூறுகிறேன், நான் ஒரு கிறிஸ்தவர். ஆனால் எனக்கு சைவம் மீது ஆர்வம், அதே நேரம் இது கிறிஸ்தவ மீது ஆர்வம். இரண்டு மதங்களும் எனக்கு தேவை. ஏனென்றால் என் தந்தை ஹிந்து, எனது அம்மா கிறிஸ்டியன். அதனால் நான் 2 பக்கம் வேண்டு கதையை பார்த்தா இந்த அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டை மூட்டி விட்டுருக்கேன். மத சண்டையா எங்கேயும் ஐரோப்பாலையும் ஈராக்லயும் நடக்கிற சண்டையா வீட்டுக்கு கொண்டு வர நிக்கிறேன். கொஞ்சம் பார்த்துதான் கதைக்கும். ஈரானும் அமெரிக்காவும் சண்டை பிடித்தா பரவாயில்ல, அப்பாவும் அம்மாவும் சண்டை பிடித்தா சண்டை கொண்டு வந்தா நான் நிம்மதி நாளைக்கு இருந்து வாடு. மற்ற இந்த மத சண்டையால் அதுகளால மனம் குழப்பம் அடைதுன்னு சொல்லினோம். அதுக்கு காரணம் இந்த மதம் இல்ல நடுவர்களே. இந்த சயின்ஸ்ல படிச்சேன் நான், எனக்கு கொஞ்சம் தெரியும் தானே. இந்த டோபாமின் ஒன்று இருக்கு, டோபோமின். அது என்ன செய்யும்டா, எங்களுக்கு வந்து ஒரு ஆர்வமான செயல் ஈடுபடைக்கு அது கொஞ்சம் கூற சுரக்கும். அதே இன்னொரு செயல்ல போயிருக்க அது இன்னும் கூட சொல்லுண்டா, முதல் ஆர்வமா இருந்த செயலும் இப்ப மகிழ்ச்சி தராது. அதே மாதிரிதான் இந்த சமயம் இதுவும் பக்தியோட முத்தியா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரைக்கும் ஒரு தெளிவு கிடைக்குது. அதுவும் இந்த டோமம் இந்த செயல். மற்ற கோட்டி சொல்லணும் டோமோன்னு செயல். மற்றது
எங்கள் தந்தை வந்து என்னண்டா அவர் ஏற்கனவே ஹிந்துவா இருந்தார். இப்ப அம்மா கல்யாணம் இருந்தாலும் கிறிஸ்டியனா மாறிட்டார். மாறி இருந்தாலும் தனக்கு ஹிந்து தான் போக விருப்பம் தெரியும். அப்ப டென்ட்டுக்கும் போறல அவர் வீட்டு தான் இருக்கிறார், ஒரு இடம் போகல. அப்ப அவருக்கு என்ன கவலையாண்டா முதல் வெளிநாடு போற பிளான்ல இருந்தவர். தனக்கு எந்த கடவுளும் உதவி செய்யலன்ற ஆதங்கத்துல ஒரு கடவுள்கிட்டையும் போறேல. இப்ப எப்படியாண்டா இதற்கு ஒண்ணு உதவி செய்யலையே, நான் இந்த கடவுள்கிட்ட போகணும்னு ஒரு மன அழுத்தமான நிலையில இருக்கிறார், வெறுப்பு நிலையில இருக்கிறார். நானும் அம்மாவும் இந்த தங்கச்சியும் சர்ச்சுக்கு போறாங்க. அந்த விளக்கத்தை வந்து சொன்னா அப்படி ஒண்ணும் இல்ல இதுல இருக்கிற கடவுள் நம்பிக்கை இல்லாதால இந்த அப்பா மன அழுத்தத்துல இருக்கிறார். இவியல் சொல்லினா கடவுள் நம்பிக்கை இருந்தா தானே மன அழுத்தத்துல இருக்கணும். என்ன கதவுத மற்றது இந்த ஜேசிபி வச்சு இருக்கிற கதை சொல்லிச்சுன்னு. ஜேசிபி வச்சு இழுக்கிறது என்னதுக்கு? கோயிலுக்குள்ள பிற மதத்தார் போறது குற்றத்தக்க எல்லாம் சொல்லினோம். இல்ல நான் கூட போனேன் தெரியும். இது போனா தேர்ல கை வைக்கல, தேர் வடத்துல கை வைக்கல. இந்த ஜேசிபி வச்சு இழுக்கிறது என்ன சாதி வேறு என்ற காரணத்தால மட்டும்தான் அப்படிதான் தவிர மதத்தினால் அப்படி செய்யவில்லை என்பதை எங்கள் இரண்டாம் தரப்பு வாதிக்கு தாழ்மையாக கூறிக்கொண்டு, இந்த மத நம்பிக்கை இந்த ஆர்வம் குறைவது கண்டிப்பாக ஆரோக்கியமற்ற விடயம். அதனால் மன ரீதியில் மனிதன் பாதிக்கப்படுகிறான் என்று இறுதியுமாக கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நடுவர் உலகத்திலே உதாரணம் காட்டினார், வட்டு இந்து கல்லூரியினர் ஊரிலே உதாரணம் காட்டினார்கள், அசான் தன்னுடைய வீட்டிலேயே அதற்கு உதாரணம் இருக்கிறது என்று காட்டி பேசினார். சமய நம்பிக்கைகள் குறைந்து செல்வது அது பிரச்சனை தான் என்பது அவருடைய வாதம். இல்லை, அது குறைந்துதான் செல்ல வேண்டும், அதை பற்றி பிரச்சனையே இல்லை என்று பேசுவதற்காக வட்டு இந்து கல்லூரியினுடைய நிறைவு பேச்சாளர் உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி கற்கிற அருந்தவன் சரணியா வந்திருக்கிறார். பேசுங்கள் சரணியா. என் உயிரிலும் மேலான தமிழ் அந்நியை சிரம் தாழ்த்தி வணங்கி கொண்டு தீர்ப்பு வழங்க வந்திருக்கும் நடுவர்களே, என் தரப்பினரே மற்றும் எதிர்த்தரப்பினரே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். நடுவரவர்களே, எதிர்த்தரப்பினரின் மூன்றாம் தர பேச்சாளர் ஆக்ரோஷமாக பல்வேறுபட்ட விடயங்களை முன்வைத்தார். அதாவது தனது அப்பா கடவுள் நம்பிக்கை இல்லை என்றால மன அழுத்தத்தில் இருக்கிறாராம். மன அழுத்தம் என்பது கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பதால் தான் ஏற்படுவது என்று இல்லை. உங்களது அப்பாவுக்கு மன அழுத்தம் என்றால் தியானம் செய்ய வையுங்கள், யோகாசனம் செய்ய வையுங்கள், அது உங்களோட தனிப்பட்ட விடயம். அது மட்டுமல்லாது நாங்கள் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறோமா, ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறதுக்கும் மதத்தின் மீதான ஆர்வம் குறைவதற்கும் என்ன சம்பந்தம் என்று எனக்கு விளக்கம் இல்லை. அது மட்டுமல்லாது எதிரணி தலைவி கூறியிருந்தார், மதம் மனிதனை நல்ல மனிதனாக்கும் என்று. ஆமாம், நாம் ஒத்துக்கொள்கின்றோம். அந்த மதமே மனிதர்களிடையே முரண்பாடுகள் பிணக்குகள் ஏற்படுவதற்கு அடித்தளமாக தற்பொழுது காணப்படுகின்றது என்பது வெளிப்படையான உண்மையாக காணப்படுகின்றது. தலைவி அவர்கள் தாத்தா கதையை கூறியிருந்தார், நான் பாட்டி கதையை கூற இருக்கின்றேன். இன்று கடுமையான மழை நடுவர்களே, நான் இன்று அம்மம்மா வீட்டிற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது பக்கத்து வீட்டு அம்மம்மா எனது வீட்டுக்கு வந்திருந்தார். அப்பொழுது இருவரும் நூற்று நேரம் கதை பேசிக் கொண்டிருந்தார்கள். எனது வீட்டிற்கு முன்னுக்கு ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அப்ப மழை பெய்யுது, இடியெல்லாம் பயங்கரமா முழங்குது. இடி முன்னல் ஒரு பட்டாரண்ட ஒரு வெளிச்சம் அந்த சர்ச் மேல தோன்றிச்சுது. அப்ப அதுல இருந்த பாட்டி சொன்னா, ஜேசப்பா தான் காப்பாத்தினவர் இந்த இடிமினக்கம் விழாமேண்டு. அப்ப எனக்கு அதில் ஒரு சிரிப்பு வந்தது. ஏனென்று சொன்னால் எமக்கு விஞ்ஞான ரீதியாக அதற்கான விளக்கம் தெரியும். அதாவது இடிதாங்கியானது மேலே பொருத்தப்பட்டுள்ளது, அதனாலே அதன் மேலே இடிமுழக்கமானது விழாமல் பாதுகாக்கப்படுகின்றது என்பது நமக்கு கிடைத்த ஒரு விளக்கம். இதிலே இரண்டு கட்ட தரப்பினர் உள்ளடங்கியுள்ளோம். ஒன்று கடவுள் மூட நம்பிக்கை உள்ள நபர்களும் எம்மை போன்று அறிவியல் ரீதியான நம்பிக்கை உடையவர்களும் காணப்படுகின்றோம். ஏன் நமக்கு அந்த கடவுள் நம்பிக்கை தோன்றவில்லை என்றால் தற்பொழுது அனைத்தும் விஞ்ஞான ரீதியான முறைப்படியிலே ஆராய்ச்சி மூலமே வெளிப்படுத்தப்படுகின்றது. நடுவர் அவர்களே, நான் உங்களை ஒன்று கேட்க போகின்றேன். உங்களுக்கு நம்பிக்கையான விடயம், அதாவது இப்படி செய்தால் இப்படி நடக்கும் என்று நம்பிக்கை சார்ந்த விடயம் சொன்னால் நம்புவீர்களா, அல்லது தக்கபடி விஞ்ஞான அடிப்படை ஆராய்ச்சிகள் மூலம் சொல்லும் இதை நம்புவீர்களா? சமய நம்பிக்கையின்படி இந்த பிரத்யட்சம் அனுமானம் ஆப்த வாக்கியம் என்று இருக்கிறது. ஆகவே பெரியோர் சொன்னால் மறுபை சென்றி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு காலத்தினுடைய நம்பிக்கை.
அது உங்களுடைய ஜெனரேஷன் எதையும் பகுத்து பார்த்து தான் ஏற்றுக்கொள்ளும். ஆகவே எனக்கும் உங்களுக்கும் இடையிலே ஜெனரேஷன் கேப் இருக்கிறது. அதுவும் சரிதான். ஆனால் தற்காலத்திலே உள்ளவர்கள் அனைவரும் விஞ்ஞான அடிப்படையிலே கொடுக்கப்படும் விளக்கத்தை தான் நம்புவார்கள் என்பது எனது தனிப்பட்ட கருத்தாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது எதிரணி நண்பன் அவர்கள் கூறியிருந்தார், பிரச்சனை ஏற்பட்ட இடத்திலே, மதம் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்ட இடத்திலே நாங்கள் காணப்படவில்லையா, காணப்பட்டது போல சொல்லுகின்றோமாம் என்று கூறியிருந்தார். கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்ட மக்கள் குத்துயிரும் குலையுருமாக பச்சிளம் பாலன் புதைக்கப்பட்டது. இன்று அது எலும்புக்கூடாக மீட்கப்பட்டுள்ளது தானே. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழ்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது மதம் சார் கருத்துக்களே ஆகும் என்பது வெளிப்படையான உண்மை. அது மட்டுமல்லாது எனது அணி தரப்பினர் கூடியது பற்றி ஒரு சிறிய விளக்கம் கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது தற்போது அனைவரும் மூட நம்பிக்கை, அதாவது செவ்வாய் கிரகம், செவ்வாய் பற்றிய ஒரு மூட நம்பிக்கையை கொண்டுள்ளனர். திருமணத்திற்கு செவ்வாய் சார்ந்த பிரச்சனை காரணமாக அனைவரும் திருமணம் செய்வதற்கு தயங்குகின்றனர். நடுவர் அவர்களே, இதிலே சிரிக்க வைக்கின்ற விடயம் என்னவென்றால், செவ்வாய் கிரகத்திலே இனிவரும் காலங்களிலே குடியிருக்க போகின்ற நாங்கள் செவ்வாய் கிரகத்துக்காக நினைத்து பயந்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் நினைக்கக்கூடிய விடயமா என்பது எனது கருத்தாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது புரட்டாதி மாதத்திலே ஏன் அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று கூறுகின்றார்கள். அதாவது நடுவர்களே, புரட்டாதி மாதத்திலே மழை பெய்ய ஆரம்பிக்கும், இறைச்சி போன்ற உணவுகளிலே சூடு இருக்கும். நாங்கள் உணவை உட்கொள்ளும் போது உமது உடலிலே சூடானது கிளப்பப்படும். அதால் தான் புரட்டாதி மாதத்திலே சைவ உணவுகளை சாப்பிடுங்கள் என்று கூறுகின்றார்கள். இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டது. அதனால் தான் நாங்கள் அறிவியல் ரீதியான விடயங்களை கூடுதலாக நம்புகின்றோம். மதத்தின் மீதான நம்பிக்கை எங்களுக்கு சற்று குறைந்து வருகின்றது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடையேற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். 2 அணிகளுடைய வாத பிரதிவாதங்களும் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. இனி தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டும். முதலில் பேசியவர்கள் நிறைவாக தொகுப்புரை ஆற்றுவார்கள். இது தொகுப்புரைக்கான நேரம். சபிதா வட்டு இந்து கல்லூரியினுடைய அணி தலைவி இப்பொழுது தொகுப்புரை ஆற்றுவார். மீண்டும் தொகுப்புரையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா, தலைவர் என்ற ரீதியில் தலைப்பை விளக்கி இருந்தேன். மேலும் கூற விளைவது என்னவென்றால், மூட நம்பிக்கை பற்றியும் சமூக நல்லிணக்கம் மின்மை பற்றியும் விளக்கி இருந்தேன். எதிர்த்தரப்பினர் கூறியிருந்த மன அமைதியை பற்றியான வெட்டி கதைத்திருந்தேன். நம் அணியின் 2ஆம் தரப்பினர்கள் சாதி பாகுபாட்டின் காரணமாக இன்று தேர் இழுக்க முடியாது காணப்படுகிறது என்றும், சமய நம்பிக்கை குறைவது ஒரு பிரச்சனை இல்லை என்றும் கூறியிருந்தார். எதிர்த்தரப்பினர் கூறிய விடயங்களையும் அவர் வெட்டி கதைத்திருந்தார். எந்த பக்கம் திரும்பினாலும் கோயில் கேலிக்கூத்து இடம்பெறுகிறது என்று கூறியிருந்தார். நம் அணியின் 3ஆம் தரப்பினர் கூறியிருந்தார். எதிரணியின் 3ஆம் தரப்பினர் கூறிய விடயங்களை வெட்டி கதைத்திருந்தார். மூட நம்பிக்கை பற்றியும் அறிவியல் ரீதியாக கூறியிருந்தார். இவ்வாறு கூறி மதத்தின் மீதான ஆர்வம் குறைவது ஒரு பிரச்சனை இல்லை என்று கூறி என்னுடைய வாதத்திற்கு சார்பாக நீங்க தீர்ப்பு அளிப்பீர்கள் என்று நினைத்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து துசாரா. தொகுப்புரையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று எமக்கு விவாதிப்பதற்காக தரப்பட்டுள்ள தலைப்பு மதத்தின் மீதான ஆர்வம் குறைவடைதல் ஒரு பிரச்சனையா இல்லையா என்ற வகையிலே ஒரு பிரச்சனை தான் என்று சிறப்பாக விவாதித்து எமது அணிசார் விவாதினர்கள் அமைந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நான் தலைவர் என்ற ரீதியிலே தலைப்பை நன்றாக வரையறை செய்து 2ஆம் தரப்பு விவாதியினர் மதத்தின் மீதான ஆர்வம் குறைவடைவதற்கான காரணங்கள் என்ன என்று கூறியும் அதற்கான விளக்கங்களை கூறியும் 3ஆம் தரப்பு விவாதியினர் எதிர்த்தரப்பு விவாதினர், அதாவது செருப்பை சாணியில் மிதித்து சலார் என அடி போல தக்க பதிலடிகளை வழங்கி அமர்ந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எதிர்த்தரப்பு விவாதியினரின் தலைவி சற்று தூக்கமாக இருந்திருக்கிறார் போல எமது 3ஆம் தரப்பு விவாதியினர் தேர் இழுக்கிறது ஜேசிபியை வைத்து என்று சொன்னதற்கு அவர் அது சாதிதான் காரணம் என்று குறிப்பிட்டு விட்டார். திருப்பியும் அதை தனது தொகுப்புரையிலே குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாமல் எதிர்த்தரப்பு வாதியினர் குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுவதைப் போல வந்ததிலிருந்து முதலாம் தலைவியில் இருந்து 3ஆம் தரப்பு விவாதியினர் வரைக்கும் மதம் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை என்றுதான் கதைக்கிறார்களே தவிர வேறு ஒன்றையும் கதைக்கவில்லை. எமது சிறப்பான விவாத கட்டமைப்புடன் சரியான முறையில் விவாத கட்டமைத்தபடி கதைத்துள்ளோம் என்று கூறி எனது தொகுப்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. அன்பிற்கினியவர்களே, சமயம் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இந்த விவாத களம் அமைந்திருக்கிறது. இன்றும் கூட எங்கள் மத்தியிலே சமயங்களை முன்னிலைப்படுத்தி பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள்.
அதை இன்றைக்கு யதார்த்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்து கல்லூரிக்கு கிறிஸ்தவ அதிபரா, கிறிஸ்தவ கல்லூரிக்கு இந்து அதிபரா, இப்படியெல்லாம் பிரச்சனைகளை பெரிதாக்குகிற ஒரு நிலையிலே இன்றைக்கு வாழ்கிறோம். ஆனால் மேலைத்திய நாடுகளிலே பார்த்தால் இந்த சமயவாதங்கள் இன்றைக்கு எடுபடுவதாக இல்லை. ஜெட் ஜெனரேஷன், ஜென்ஸ் அதை விரும்பவில்லை என்பது ஒரு ஆய்விலே வரக்கூடிய கருத்தாக அமைந்திருக்கிறது. ஆனால் கடந்த நூற்றாண்டிலே பார்த்தால் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், சமயங்களுக்காகத்தான் சண்டை. சிலுவை போர் இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் சண்டை பிடித்தார்கள். ஆனால் சிலுவை போர் முடிந்து விட்டதா? அது 10ஆம் 11ஆம் நூற்றாண்டிற்குரியது. இன்றும் தொடர்கிறதே. இன்றும் அமெரிக்கா தலைமையிலான கிறிஸ்தவ நாடுகள், ஈரான் தலைமையிலான இஸ்லாமிய நாடுகள் போர் தொடர்கிறது தானே. இப்படி வாதிடுகிறவர்களும் இருக்கிறார்கள். சமயம் மீதான நம்பிக்கைகள் பற்றித்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சமயங்களும் சில நல்ல கருத்துக்களை நம்பிக்கைகளாக கொண்டிருக்கின்றன. இஸ்லாமிய சமயம் சகோதரத்துவத்தை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறது. உலகளாவிய சகோதரத்துவத்தை அது அவாவி நிற்கிறது. ஆனால் பெரும்பாலும் அவர்களே அவர்களுக்குள்ளே சண்டை பிடிக்கிற பொழுது, சியா சனி என்று எல்லாம் சண்டை பிடிக்கிற பொழுது இந்த சகோதரத்துவம் எங்கே போனது என்று கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு மத சார்பற்ற நாடு என்கிற நிலையிலே பல நாடுகளை அடையாளப்படுத்துவார்கள். இந்தியா அதற்குள்ளே முதன்மையான ஒரு நாடு. ஆனால் இருந்தாலும் இந்தியாவிலே மத சார்பின்மை இருக்கிறதா என்றால் அதை பற்றி மீள ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் என்று பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இலங்கையினுடைய நிலைமை நான் கூட ஆரம்பத்திலே சொன்னேன். மத நம்பிக்கை உள்ள நாடுகளின் பட்டியலிலே இலங்கை முன்னுரிமை பெறுகிற ஒரு நாடாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இலங்கை அரசியல் அமைப்பிலே கூட பௌத்தத்திற்கு முன்னுரிமை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் சமயத்தை பின்பற்றுவதற்கு உரிமை கொண்டவர்கள் என்றாலும் பௌத்தத்திற்கு முன்னுரிமை. ஆகவே பௌத்தத்திற்கு முன்னுரிமை என்பதுதான் பௌத்த துறவியர்கள் இந்த நாட்டிலே ஒரு அமுக்க குழுக்களாக செயற்படுகின்ற ஒரு நிலைமையை கொண்டிருப்பதனை பார்க்கிறோம். ஆகவே இது எவ்வளவிற்கு ஆரோக்கியமானது என்று கேட்டால், நாங்கள் பாதிக்கப்பட்ட சிறுபான்மை இனங்களை சார்ந்த பலரும் சொல்வார்கள் இது ஆரோக்கியமற்றது என்றுதான் சொல்வார்கள். அப்படி என்றால் இந்த சிறுபான்மை இனங்களே சமயங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு ஒருவரை ஒருவர் ஒடுக்குவது. இங்கே சொன்னார்கள், சமயங்களுக்குள்ளே சாதியை கொண்டு வந்து ஒடுக்குவது, ஒரு நீ பெரிது நான் பெரிது என்று சாதியை முதன்மைப்படுத்தி ஒடுக்குவது. அந்த பக்கத்தாருடைய திருவிழாவிற்கு இந்த பக்கத்தார் வரமாட்டார்கள், இப்படியாக பிரச்சனைப்படுவது. இது எந்த அளவிற்கு பொருத்தமானது? இன்றைய அறிவியல் யுகத்திலே அதைத்தான் இங்கே சரணியா சொன்னார். எதையும் நாங்கள் அறிவுபூர்வமாகத்தான் சிந்தித்து ஏற்றுக்கொள்வோம். அப்படி அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற பொழுது இந்த சமயம் சார்ந்த மூட நம்பிக்கைகள், சமயம் சார்ந்த சோதிட நம்பிக்கைகள் எங்கள் மத்தியிலே அடிபட்டு போகின்றன. இன்றைக்கு சமய நம்பிக்கை என்பது, இங்கே எல்லோருமே ஒன்றை ஏற்றுக்கொண்டார்கள், சமய நம்பிக்கை என்பது மனதிற்கு அமைதியை தர வேண்டியது. சைவ சமய தளத்திலே பார்த்தால் இந்த யாழ்ப்பாண மண் மிக பிரதானமாக சைவ சித்தாந்தத்திற்கு ஒரு சிறப்பான தளம் என்று சொல்வோம். ஆனால் இன்றைக்கு இங்கே சைவ சித்தாந்தத்தை தளமாக கொண்டிருக்கிற தன்மை கூட இன்றைக்கு அருகி வருகிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. வேதாந்த தளம் அல்லது வேறு சமயத்தலங்கள், வேறு சமயத்தலங்கள் என்று நான் குறிப்பிடுவது சீரடி, இப்படியான வேறு வேறு சிந்தனை தளங்கள் அல்லது வழிபாட்டு தளங்கள் மக்கள் மத்தியிலே முகிழ்த்தெழுகின்றன அல்லது பெருகி வருகின்றன. ஆகவே இந்த நிலையிலே சைவ சித்தாந்தத்தின் மீதான நம்பிக்கைகளிலே எத்தனை பேர் ஆட்பட்டு நிற்கிறார்கள் என்று ஒரு கணம் மீள நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே வைத்து பார்த்தால் கூட இந்த சமய நம்பிக்கைகள், பதி பசு பாசம், இவற்றை பற்றி இன்றைக்கு யார் பேசுகிறார்கள்? சமயம் என்பது நல்லாற்றுப்படுத்துகிற ஒரு ஒழுக்க நெறி, அப்படி சோதனைக்கு விடையெழுதுகிறார்களே தவிர வாழ்விலே எத்தனை பேர் கை கொள்கிறார்கள்? பலரும் ஔவையாருடைய பிளானிலே தான் நிற்கிறார்கள். நாலுங்கலந்துனக்கு நான் தருவேன் மூண்ட நீதா என்று
தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா என்று கேட்பதைப் போல அவர்கள் அதாவது பயன் கருதிய வழிபாட்டு நிலையிலே தான் அவர்கள் நிற்கிறார்கள். அதற்காக ஒவ்வொருவரும் தங்கள் அல்லது ஒவ்வொரு குழுக்களாக சேர்ந்து தங்கள் நலன் கருதி பிறரை தாழ்த்துவதை அல்லது பிறரை வீழ்த்துவதை நோக்காக கொண்டு அதற்குள்ளே சமய சாயம் பூசி தங்கள் எண்ணங்களை நிறைவேற்றுகிறார்கள். இது இன்றைக்கு யதார்த்தமாக இருக்கக்கூடிய சமயம் சார்ந்த நிலைமை. எனவேதான் ஒரு நாடு முன்னிலை பெற வேண்டும் என்றால் சமயவாதங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு நாடு சமயம் சார்ந்த, சமயம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமையக்கூடியது. ஆனால் சமயம் என்பது வெறியாக கூடாது, மதம் கொள்ள வைக்கக்கூடாது. அதனால்தான் சிலர் மதம் என்ற சொல்லையே வெறுப்பார்கள். மதம் என்பது யானைக்கு வருவது தானே மதம். மதம் என்பது வெறி. ஆகவே அதுக்கு ஆகாது. மனிதனை மனிதனாக வாழ வைப்பதற்குத்தான் சமயமே தவிர தங்கள் சமயத்திற்கேற்றாற் போல, சமயத்திற்கென்றால் டைம், அந்த தங்கள் சமயத்திற்கேற்றாற் போல தங்களுக்கு சாதகமான கொள்கைகளை உருவாக்குவதற்கு சமயம் அல்ல என்று நாங்கள் கொள்கிறோம். எனவே சரணியாமனுடைய வாதத்திற்குள்ளேயே நான் மீண்டும் வருகிறேன். இன்றைய அறிவியல் யுகம், தொழில்நுட்ப யுகம், செயற்கை நுண்ணறிவு ஏஐயினுடைய யுகம். இந்த யுகத்திற்குள்ளே சமயம் சார்ந்த நம்பிக்கைகள் எவற்றிற்கும் இதற்காகத்தான் என்கிற விடைகளை தேடித்தான் நிற்கின்றன. அப்படி நிற்கின்ற பொழுது, அதை காண்கின்ற பொழுது இந்த சமயத்திற்குள்ளே ஒரு அமைதி ஏற்படும். உலகளாவிய நிலையிலே சமயத்திற்குள்ளே ஒரு சமரசம் ஏற்படும். எனவேதான் வள்ளலார் கூட சமரச சுத்த சன்மார்க்கம் என்று அவர் அமைத்தார். ஒளியை வழிபாடாக முதன்மைப்படுத்தினார். ஒருமையுடன் நினது திருவடியை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் என்று சொன்னார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற ஸ்வீட் கோட்டட் வேர்ட்ஸ் சொல்கிற, தேன் தடவிய வார்த்தைகளை உதிர்க்கிற மனிதர்களுடைய தொடர்பு எனக்கு வேண்டாம் என்று அவர் பேசினார். ஆகவே சமய நம்பிக்கைகள் இன்றைக்கு குறைந்து வருகின்றன. மிக குறிப்பாக மேலைத்தேய நாடுகளிலே, மேற்கத்திய நாடுகளிலே நாங்கள் கனவு காண்கிற எல்லோரும் கனவாக கனடாவுக்கு போவதை கனவாக கொள்கிறார்கள். அப்படி என்றால் கனடா, ஆஸ்திரேலியா, பிரித்தானியா, அமெரிக்கா, இந்த நாடுகளிலே, ஆட்சிப்பீடங்களை தவிருங்கள், நாடுகளிலே வாழ்கின்ற இளம் சந்ததியினர் சமய நம்பிக்கைகளுக்கு ஆட்பட்ட தன்மையை அவர்கள் குறைத்திருக்கிறார்கள். இது சற்று ஆரோக்கியமானது என்கிற பார்வை இருப்பதாகவே தெரிகிறது. ஆனால் இங்கே இவர்களுடைய வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் தீர்ப்பை கொடுப்பதென்றால் சமய நம்பிக்கைகள் குறைகின்ற செயற்பாடு ஆபத்தானது, அது பிரச்சனை என்று வாதிட்ட அருணோதய கல்லூரி அணி பொருண்மை சார்ந்தும் தர்க்கவாதம் சார்ந்தும் தங்களை நிலைநிறுத்தி இருப்பதாகவே நடுவர் என்கிற நிலையிலே நான் கருதுகிறேன். எனவே இவர்களுடைய வாத பிரதிவாதங்கள் அடிப்படையில் என்னுடைய தீர்ப்பு மறுபுறம் இருந்தாலும் வாத பிரதிவாதங்கள் அடிப்படையில் தீர்ப்பை கொடுப்பதென்றால் இங்கே பொருண்மை சார்ந்தும் தர்க்கவாதம் சார்ந்தும் சமய நம்பிக்கைகள் குறைவது பிரச்சனை தான் என்று வாதிட்ட அருணோதய கல்லூரி அணியினர் இந்த போட்டியிலே வெற்றி பெறுகிறார்கள் என்கிற தீர்ப்பை சொல்லி இத்தகைய போட்டி நிகழ்ச்சிகளிலே உங்கள் பாடசாலை அணியினரும் பங்கேற்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். தயாரிப்பாளர் சொற்சமர் டான் தொலைக்காட்சி, இலக்கம் 707, ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம் என்கிற முகவரியோடு தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் உங்களை அணுகி இந்த மேடைக்கு அழைத்து வருவதற்கு ஆவன புரிவார். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் முகாமையாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன், படப்பிடிப்பு மற்றும் படத்தொகுப்பு மேற்கொள்கிற துவாரகன் குழுவினர் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.